நேயர்கள் அனைவரையும் நான் இப்போது மிக முக்கியமான ஒரு செய்திக்காக இன்று ஒரு கருத்து கணிப்பு லோக் போல், அதாவது யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தியை லோக் போல் பிரிடிக்ஷன், அது இந்தியாவில் ஓரளவுக்கு நம்பகத்தன்மையான ஒரு கருத்து கணிப்பு. அதனுடைய செய்தி யார் வெற்றி பெறுவார்கள், தமிழ்நாட்டுடைய நிலைகள் என்ன என்று அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியில நம்ம இப்ப முக்கியமாக பார்க்க போவது மிக முக்கியம். தமிழ்நாட்டில் 5 முனை போட்டி இருக்கிறது. முதலாவதாக திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய கூட்டணி, அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாஜக அன்புமணி தலைமையிலான கூட்டணி மற்றும் உதிரி கட்சிகள் அமமுக உள்பட. தாவேகா அவர்கள் தனித்தே நிற்கிறார்கள், சீமான் தனித்தே நிற்கிறது. அதை போன்று மிக முக்கியமாக தென் மாவட்டங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக திருமதி சசிகலா, பாமகவினுடைய நிறுவன தலைவர் பெரியவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் கூட 5 முனை போட்டி. இந்த போட்டியில் ஒவ்வொருவரும் ஏற்படுத்த போகிற தாக்கம் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை தமிழ்நாடு அரசியலில் ஏற்படுத்தலாம் என்கின்ற கருத்து கணிப்பை, அந்த பார்வையை நாம் இப்போது ஒதுக்கி தள்ளிவிடுவதற்கான சூழல் இல்லை. குறிப்பாக லோக்போல் அந்த போலிங்கினுடைய கருத்தில் 1,17,000 பேரிடத்திலே அவர்கள் கருத்தை எடுத்திருக்கிறார்கள். 234 சட்டமன்ற தொகுதிகளில் 1,17,000 பேர்களை, அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் 500 வாக்காளர்களை சந்தித்திருக்கிறார்கள். அதற்கு செப்பாலஜிஸ்டுக்கு சில பிரிடிக்ஷன் உண்டு. இப்ப உதாரணத்திற்கு சமூக ரீதியாக எடுப்பார்கள், கல்வி கற்றவர்கள் ரீதியாக எடுப்பார்கள், தாழ்த்தப்பட்ட மக்களை எடுப்பார்கள், இடைநிலை சாதிகளை எடுப்பார்கள், பெண்கள் ஆண்கள் இப்படியெல்லாம் எடுப்பார்கள். அதற்கு ஒரு பெரிய முறைமைகள் இருக்கிறது. அதை பயன்படுத்தி தான் தொகுதிக்கு 500 இன்று 1,17,000 அப்படின்னு அவங்க எடுத்திருப்பதை நாம் லோக் போல் அறிவிக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது இந்த இடங்களில நாம் எதிர்பார்க்காத பெரும் மாற்றத்தை லோக் போல் கருத்து கணிப்பு இங்கே சொல்லியிருக்கிறது. அந்த கருத்து கணிப்புல சசிகலா அவர்களும் பெரியவர் ராமதாஸ் அவர்களும் கூட்டணி அமைத்த பிறகு அதற்கு முன்பு எடுக்கப்பட்டது. அந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்ப்போம். ஏனென்று சொன்னால், தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 11 மாவட்டங்களில் பெரும் தாக்கத்தை அவர் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அவர் எவ்வளவு தொகுதியை பிரிப்பார் என்பதை, எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்பதை நாம் சொல்ல முடியாது. அதனால் அந்த கருத்து கணிப்பில் அவரை சேர்த்த மாதிரி நமக்கு தெரியவில்லை. அது அல்லாமல் 4 முனை போட்டிகளிலே அவர்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார்கள். அப்படி சேர்க்கின்ற போது சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது பெரும்பான்மையான மாற்றங்களில் எடப்பாடிக்கு ஒரு பெரும் சரிவை ஏற்படுத்தும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் திமுகவினுடைய கூட்டணியில் திமுக 181 முதல் 89 தொகுதிகளை அவர்கள் வெற்றி பெறுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் காங்கிரஸ் இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது, இடதுசாரிகள் இருக்கிறது, மறுமலர்ச்சி திமுக இருக்கிறது, ஏனைய துணை இணை கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் இருக்கிறது, இஸ்லாம் அமைப்புகள் இருக்கிறார்கள், மனிதநேய மக்கள் கட்சி இருக்கின்றது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கிறது, பாப்புலர் ஃப்ரண்ட் இருக்கிறது, கொங்கு மக்கள் ஈஸ்வரனுடைய பார்ட்டி இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. ஆக இவர்கள் அனைவரும் இணைந்து 40.1% வாக்குகளை பெறுவார்கள் என்று லோக் போல் தனது கருத்தை வலிமையாக வைத்திருக்கிறது. அவர்கள் அந்த கருத்தின்படி 181 189 தொகுதிகளை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். ஒன்று. இரண்டாவதாக, எடப்பாடி தலைமையிலான அதிமுக
இது சற்று மிகவும் வலிமை இல்லாத ஒரு சூழலில் காணப்படுகின்றது. அதற்கு கட்சியிலே பெரும்பான்மை தலைவர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். அதனால் அது பலம் இழந்து பாரதிய ஜனதா, அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன், அமமுக இதுதான் அவர்களுடைய பெரும் கட்சிகள். இது அல்லாமல் சிறு சிறு குழுக்கள் இருக்கிறார்கள். பாரிவேந்தர் இருக்கிறார், முதலியார் கட்சி இருக்கின்றது, டாக்டர் ஜான் பாண்டியன் இருக்கிறார், அதை போன்று பூவை மூர்த்தி இருக்கிறார், இன்னும் ஃபார்வர்டு பிளாக் அப்படி இப்படின்னு ஒரு சில கட்சிகள் அவர்களோடு இருக்கிறார்கள். அவர்கள் வெறும் 29 விழுக்காடை பெற்று அவர்கள் பெறக்கூடிய தொகுதிகள் மிகவும் சொற்பமாக இருக்கிறது. அதாவது அதிமுக 38 வெறும் 42 தொகுதிகள் மட்டும்தான் பெறுவார்கள். அதாவது அவர்கள் பெறக்கூடிய வாக்கு எண்ணிக்கை 29% மட்டும்தான். திராவிட முன்னேற்ற கழக வாக்கு எண்ணிக்கை 40.1% என்றும் கருத்து கணிப்பிலே தெரிய வந்திருக்கிறது. அதாவது லோக் போல் உடைய கருத்து கணிப்பு. அதை தெரிந்து தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற மிக முக்கியமான தாவேகா அவர் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறப் போகிறார், அவருக்கான வாக்கு வங்கி என்ன என்பதை மிக முக்கியமாக வாக்காளர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். கூட்டணி இல்லாமலே தனித்து நின்று அவர் 23 கிட்டத்தட்ட அவர்கள் 23.9% வாக்குகளை பெறுகிறார். 23.9%, அநேகமாக 24 விழுக்காடை பெறப்போகிறார் என்பது பெரிய செய்தி. அவர் கிட்டத்தட்ட 8 முதல் 10 இடங்களில் வெற்றி பெறலாம். 23.9 24% வாக்குகளை அவர் பெறுவார் என்றும் சொல்லப்படுகின்றது. அடுத்து சீமான் தமிழ் தேசிய அரசியலில் கடந்த பல நாட்களாக அவர் தனித்தே நின்று பழக்கப்பட்டவர். வேட்பாளர்களை அறிவிப்பதிலும் அதிக சிரத்தை காட்டக்கூடிய சீமானுடைய வாக்கு சதவீதம் இந்த முறை பெரும் சரிவை சந்தித்திருக்கிறது. 8% பெற்ற திரு சீமான் இந்த முறை 4.9% மட்டுமே அவர் பெறப்போகிறார் என்பது அக்கட்சிக்கு நல்ல செய்தி அல்ல. அதே சமயம் அவர் பெறக்கூடிய தொகுதிகள் எத்தனை என்றும் நாம் இங்கே பார்க்க வேண்டும். அவருடைய பெறக்கூடிய தொகுதிகள் வெறும் 0 என்றே சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் அவரே கூட காரைக்குடியிலே அவர் வெற்றி பெற முடியாது என்ற தகவல்கள் மிகுந்த ஒரு பின்னடைவை நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் அதை தவிர மற்ற கட்சிகள் 2.1% வாக்குகளை பெறுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலே தனது சொந்த தொகுதியிலே போட்டியிடும் திரு சீமான் அவர்கள் 4.9% வாக்குகளை தான் அவர் பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் லோக் போல் தனது கருத்தை வைத்திருக்கிறது. அவர் எந்த தொகுதியிலும் தமிழ்நாட்டிலே அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை. இந்த கருத்து கணிப்புகள் ஓரளவிற்கு உண்மைத்தன்மையை பிரதிபலிப்பதாக பலர் சொன்னாலும், சிலர் பொதுவாக சில கருத்து கணிப்புகள் ஒற்றை சார்புடையதாக இருப்பதாக அவர்கள் சொன்னாலும், இதன் தன்மைகளையும் கூட நாங்கள் கொஞ்சம் எப்படி என்று பார்க்க வேண்டும். இந்த லோக் போல் அமைப்பு ஓரளவிற்கு கடந்த முறை தேர்தல்களில் ஓரளவுக்கு உண்மை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அதனுடைய கருத்து கணிப்புகள் பொதுவாக திமுகவினுடைய கூட்டணி ஓரளவுக்கு வலுவாக இருப்பதற்கு காரணம் உண்டு. எதிர்கட்சிகள்ல ஒரு கரிஸ்மாவான தலைமை யாரும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு அன்றைய காலகட்டத்தில் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா, டாக்டர் எம்ஜிஆர் இவர்களுக்கெல்லாம் நிகரான தலைவராக இன்றைக்கு யாரும் இல்லை. ஆனால் ஒற்றுமையோடு இருப்பதால் திமுக வலுவாக இருக்கிறது. கிட்டத்தட்ட கருணாநிதியினுடைய கரிஸ்மா அவருக்கு இல்லை என்றாலும் கூட நிர்வாகத்தில் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்கிறார். அதில் திரு ஸ்டாலினுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. நிறைய முரண்கள் இருந்தது அந்த கட்சிக்குள்ள. காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், மறுமலர்ச்சி திமுக, இப்படியெல்லாம் பல முரண்கள் இருந்தது. இருந்தாலும் அவர்கள் சில சித்தாந்த ரீதியாக பாஜகவை எதிர்ப்பதனால அவர்கள் இந்த போட்டியிலே
40.1%, அதாவது அவர்கள் பெற்று முன்னிலையில் இருப்பதற்கு திமுகவினுடைய அந்த வாக்கு சதவீதத்திற்கு துணை போவது நிச்சயமாக கூட்டாளிகள் தான். இந்த கூட்டாளிகள் கூட்டமைப்பு இல்லைன்னால் திமுகவின் சிக்கலான ஒரு நிலையைத்தான் அடையும் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் திமுகவுடைய வாக்குகள் மிகுந்த குறைவுதான். அவர்கள் கூட்டாளிகள் காங்கிரசும் அதை போன்று விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் முஸ்லிம் அமைப்புகளும் ரொம்பவே அவர்களுக்கு பலம். 2%, 4 நீங்கள் பாருங்கள், 5 கூட்டாளிகள் இருந்தால் ஆளுக்கு 2-3% எடுத்துக்கொண்டாலும் 10% வாக்குகளை அவர்கள் பெற்றுவிடுவார்கள். அதுதான் அவர்களுக்கு பலம். திமுக தனித்து நின்று வெற்றி பெறுவது எந்த காலத்தில் நடக்காது. ஆகவேதான் 40.1% வாக்களை திமுகவும், அது கிட்டத்தட்ட அவர்கள் 181 189 தொகுதிகளையும் அவர்கள் பெறுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று அதிமுக வலுவிழந்த நிலையில் 29% வாக்குகளை மட்டும் பெற்று 38 42 தொகுதிகளை அவர்கள் பெறுவார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. அவருடைய வாக்கு சதவீதம் 23.9% என்பது தாவேகாவிற்கு கிடைத்த வாக்கு சதவீதம். அதிமுகவுக்கு 29%, அவர்களுடைய பெறக்கூடியவை 38 42. அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட தாவேகாவுடைய விஜய் 23.9%. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 24% கிட்டத்தட்ட வந்திருக்கிறது. அவர்கள் பெறக்கூடிய தொகுதி 8-10 தொகுதி. அதே போன்று ரொம்ப பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய திரு சீமான் 4.9% பெற்று அவர் எதையும் வெற்றி பெறவில்லை. அவருடைய காரைக்கால், சிவகங்கை, காரைக்குடியிலே அவர் தோல்விவிடுகிறார். ஏனைய சக்திகள் 2.1% வாக்கை பெறுவார்கள் என்று லோக்போல் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறது. இது இன்றைக்கு சர்வேயாக வெளிவந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு பொருளாகத்தான் இருக்கிறது. யார் வெற்றி யார் தோல்வி என்பது இறுதி செய்யப்படக்கூடிய வாக்காளர்கள். பொதுவாக இந்த வாக்குகளிலே எடுக்கின்ற போது வாக்காளர்களின் பின்னணியை நாம் மிக கவனமாக பார்க்க வேண்டும். இதிலே அவர்கள் எப்படி எடுத்தார்கள் என்றாலும் இப்பொழுது வரை இதற்கு முன்பு எடுத்திருக்கிறார்கள். இது சற்று மாறும். உதாரணத்திற்கு இன்னும் பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளிலே வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. அதனால இப்பொழுது இந்த தேர்தலில் இந்த லோக்போலுடைய போலிங் சர்வேயினுடைய முடிவில் சில மாற்றங்கள் வரும். உதாரணத்திற்கு பாரதிய ஜனதா அவர்கள் வேட்பாளர்களை இன்னும் தேர்வு செய்யப்படவில்லை. இப்படி எல்லா கட்சிகளுடைய வேட்பாளர்களும் தேர்வு செய்யப்படுகிற போது அவர்களுடைய உள்ளூர் பிரச்சனைகள், சாதி, மதம், அவர்களுடைய இனம், மொழி இதையெல்லாம் வைத்து ஓரளவுக்கு மாறுபடலாம். அது பெரிய மாற்றம் இல்லாவிட்டாலும் 2%, 1%, 3% என்ற அளவுக்கு மாறுபடலாம். அப்படி மாறுபட்டாலும் இந்த போட்டியிலே திமுக ஓரளவுக்கு முன்னிலை இருப்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. தாவேகாவினுடைய அந்த மாற்றம் மிகப்பெரிய அளவிலே 24% என்பது பெரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்பு தான். அதில் மாற்றம் இல்லை. அதே போல் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி மிகப்பெரிய பின்னடைவைத்தான் சந்தித்திருக்கிறார்கள். ஆக இந்த செய்திகள் அனைத்தையும் நாம் உங்களுக்கு தருகிறோம். இது உண்மையிலே சரியான அளவில் எடுக்கப்பட்டிருந்த கருத்து கணிப்பாக இருந்தால் அது துல்லியமானதாகத்தான் இருக்கும். அதனுடைய நம்பகத்தன்மை கடந்த முறை லோக்போலுடைய கருத்து கணிப்பு ஓரளவுக்கு நம்பகத்தன்மை பெற்ற ஒரு அமைப்பு தான். இருப்பினும் நாம் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகே அதை கணிக்க முடியும் என்பதுதான் கால ஓட்டத்தின் யதார்த்தமான நிலையாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த ஆதாரமான செய்திகளோடு நான் உங்களை சுஃபியான் சந்திக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.